இது வந்து நம்ம வந்து இதே மாதிரி ஒரு டோக்கன் வாங்கணும். ஒரு ஆளுக்கு 40 ரூபாய். நம்ம தென்னக காசிக்கு இணையான தட்சிண காசி காசியே தான். ஆரத்தி நடந்த இடம் 271 ஆண்டுகளுக்கு பிறகு ஆரத்தி நடந்த இடம். கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே சிந்து, காவேரி. ஒரு எமோஷனல் வைப் உள்ள நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வந்து டச் பண்ண முடியும் இந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணும்போது. செஞ்சு நம்ம அதெல்லாம் முடிச்சு இங்க வந்து அவரோட பேர்ல சில ஹோமசாயிக்கு பூஜை செஞ்சு ஃபுல்லா ஏதாச்சும் அப்படி தோஷங்கள் இருந்துச்சுன்னா இங்க விட்டு ஆத்மாவை வந்து ஃப்ரீ ஆக்குறதுக்கு. இங்கதான் தும்பிக்கை இப்படிதான் இருக்கும். ஆதி கணபதி தான் ரைட்ல தும்பிக்கை இப்படி இருக்கிறது. ஆதி காலத்துல இப்படி இருக்கக்கூடிய பிரதிஷ்டை இங்க மட்டும்தான் இருக்கு. எந்த கோவில்லையும் மூலஸ்தானத்துக்கு பின்னால இது மாதிரி கதை இருந்தது இல்லை. ஆமா, கோவில் கட்டுமான வேலையில் ஒரு சிறு குறைபாடு. அந்த குறைபாடை சரி பண்றதுக்காக அவருடைய ஒளிய வச்சு அதை நிவர்த்தி பண்ணிருக்காங்க. ஆதிசங்கராச்சாரிய வந்து தரிசனம் பண்ணும்போது இங்க முட்டியில தான் பிரதிஷ்டம் பண்ணணும், நடக்கக்கூடாது. ஆண்டுகளுக்கு பிறகு கும்பமேளா நடந்தது இங்க. என்னன்னா இங்க நவாவந்த கஷேத்திரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கஷேத்திரம் அழ்வார் இது குறிப்பில இருக்கு. முன்னாடி இங்க திருநாவாய சிவக்ஷேத்திரம், அந்த மாதிரி ஒரு சிவக்ஷேத்திரம் இங்க இருந்தது. அந்த கோவில்ல கொளுத்தக்கூடிய விளக்கு நம்முடைய கிரீஷ் நம்பூதிரியோட அப்பா காலத்துல இங்கிருந்து விளக்கு தெரியும் அப்படின்றாங்க. அவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கும். மார்க்கண்டேயன் அப்ப எப்படி போயிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்க்கண்டேயன் போற வழியில வழி மறைச்சு நின்ன ஆலமரம் பிளந்து அவருக்கு நடுவில் வழி விட்டுருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. நவாமுகுந்த பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான பிரசாதங்கள், அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா பால் பாயசம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து போறாங்க. தமிழ் தெரிந்தவர்களும் இவர்கள் இருக்கிறாங்க. ஆமா, டெய்லி ஒரு 3000 இருந்து 5000 பேര് டெய்லி இங்க திதியெல்லாம் செய்யறதுக்கு வருதுண்டு. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ். இறைவனோட அருளால நீங்க எல்லாரும் நலமா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம கேரளா சீரீஸ்ல தான் இருக்கிறோம். கேரளாக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நாம இருக்கிறது ஒரு அற்புதமான கஷேத்திரம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச திருநாவா முகுந்தன் கஷேத்திரத்துல இருக்கிறோம். நம்மளுடைய 108 திவ்ய தேசத்துல ஒரு கஷேத்திரம் இது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாடல் பெற்ற இந்த அற்புதமான கஷேத்திரத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். அண்ணா நம்ம கூட சசிதரன் அண்ணா இருக்காரு. திருமேனி கிரீஷ் நம்பூதிரி மண்ணின் மைந்தன் திருநாவாயில் பிறந்து வளர்ந்தவர். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாக பரம்பரை மேல்சாந்தி, அது இல்லாம தந்திரி. அவரு மிக சிறப்பான மனிதர். இந்த மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு இந்த மண்ணில் இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அவர் வந்து ஹெரிடிக்டரி மேல்சாந்தி இங்க, அதாவது பரம்பரையா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊழம் கிடைக்கும் அவங்களுக்கு, ஒவ்வொரு சீசன்ல அவங்க வந்து பண்ணுவாங்க. அதான் நம்ம இதுல வந்து முறைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த முறையை வந்து இவருக்கு இந்த ஊழம் நீங்க சொல்றாங்க. ஆமா, இவருக்கு வந்து திருமேனியை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து இங்க நினைச்சுக்கிறோம் இங்க மட்டும்தான் அப்படின்னு இல்ல. திருமேனி இன்டர்நேஷனல் ஃபேமஸ். அதாவது யூரோப்ல, அமெரிக்காவில, அதாவது மிடில் ஈஸ்ட்ல, அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, அங்கெல்லாம் அவருக்கு ஆபீஸ் இருக்கு. இன்னும் கூட தமிழ் பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், அவருக்கு வந்து சென்னையிலேயே ஸ்ரீஹரி வித்யாபீடம் என்றும் ஒரு ஆசிரமம் நடத்தி கொண்டிருக்கிறார்.
சாமி 2 வார்த்தை சொல்லுங்க உங்க ஸ்ரீஹரி வித்யாபீடத்தை பத்தி. ஸ்ரீஹரி வித்யாபீடம் சென்னை, ஹைதராபாத், பெங்களூர்ல எல்லாமே இருக்கிறது. வித்யாபீடத்துல வந்து இப்போ ஆஸ்ட்ராலஜி கற்றுக் கொடுக்கறது, ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், வேதம் கற்றுக் கொடுக்கறது, வேதாந்தம், அப்படி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா நம்ம வந்து கேட்கறது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. அப்போ ஒரு 10 வருஷமா சென்னையில வல்சரவாக்கத்துல ஸ்ரீஹரி வித்யாபீடம் சொல்லி ஒரு ஆசிரமம் இருக்கிறது. இங்கே முறை மேல்சாந்தி தான், நமக்கு வந்து டைம் தான், வருஷத்துல ஒரு 2 மாசம் ரொட்டேட் பண்ணிடும். சரி, அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வரும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இந்த நாவாமுகுந்தன் திருக்கோயில் வந்து ஒரு 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் இங்கே வந்து சுவாமியை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய கஷேத்திரம் இது. ஸோ நமக்கு வைணவர்களுக்கு இது ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு. 108 திவ்ய தேசத்தில் சேர நாட்டு திவ்ய தேசம், அது கேரள நாட்டில் இருக்கிற திவ்ய தேசங்களில் இது ஒன்று. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளில் இங்கே வந்து நாவாமுகுந்தனை தரிசிக்க வந்திருக்கோம். அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் பண்ணுற இந்த நாளில் நாவாமுகுந்தன க்ஷேத்திரத்தில் இங்கே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஐயா நம்ம கூட இருக்காரு. ஐயா, உங்களுக்கு நட்சத்திர பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. சசிதரன் ஐயா, இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது அந்த விஷயம்லாம் நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த நாவாமுகுந்தன் க்ஷேத்திரத்தில் என்னென்ன நடக்கும்ன்றது நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல போகிறீங்க. முதல்ல நம்ம தர்ப்பணம் பண்ணுறதை பார்ப்போம். கொஞ்சம் சின்னதாக இதை பற்றி சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? அதாவது பித்ரு, இந்துக்கள் நம்பக்கூடியது பித்ரு அப்படின்றது, அது இறந்து போன மூதாதையர்கள். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து பிதிரு தர்ப்பணம் பண்ணுகிறோம். இங்கே இந்த பிதிரு தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடம் வந்து திருநாவாய நாவாமுகுந்தனோட பாதத்தில் பிதிருக்களை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுறோம் நம்ம. இது வந்து ஒரு மோட்சஸ்தலம், தட்சிண காசி போல ஒரு மோட்சஸ்தலம். இங்கு வந்து பிதிரு தர்ப்பணம் செய்வது அவ்வளவும் சிறப்பு. பிதிரு சாப மோட்சதாயகன் இங்கே நாவாமுகுந்தன். அதனால இந்த இடம் வந்து நிலா நதி, இந்த ஆற்றை வந்து நிலா நதி என்று சொல்வார்கள். ஆனால் தற்போது இது வந்து பாரதப்புழை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஆற்றில் பார்த்தீங்கன்னா சப்த மாதாக்களும் சப்த நதிகளும் சங்கமம் ஆகக்கூடிய இடம். அதனால இந்த இடத்துல பிதிருதர்ப்பணம் செய்வது அவ்வளவு சிறப்பு. இது அமாவாசை நாட்களுக்கு மிக அதிகமாக பிதிருதர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு பிதிர்மோட்ச ஸ்தலம். மற்ற நாட்களுக்கு அந்த இறந்த தேதி, இறந்த நாள் அன்று வந்து தனியாக செய்யப்படும். ஆனால் அமாவாசைக்கு மிக அதிகமாக ஆட்கள் வந்து பிதிருதர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு இடம். சரி, இப்போ நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, பேட்ச் பேட்சா இல்லைங்களா? சரி, இது ஒரு டோக்கனை வாங்கணும். இது வந்து நம்ம வந்து இதே மாதிரி ஒரு டோக்கன் வாங்கணும். ஒரு ஆளுக்கு 40 ரூபாய். சரி சரி. அந்த 40 ரூபாய் அது இல்லாம வந்து அந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய குருக்களுக்கு நம்ம வந்து தட்சிணை தர வேண்டும். சரி சரி. இந்த 40 ரூபாவுக்கு அவங்க வந்து திருதர்ப்பணத்துக்கான பொருட்களை தந்து, இங்கிருந்து மந்திரம் சொல்லி தந்து, இந்த தர்ப்பணத்துக்கு என்னென்ன நம்ம சொல்ல வேண்டும், மூதாதையர்களை எப்படி மேலோகத்திலிருந்து அழைத்து வந்து தர்ப்பணம் செய்து திருப்பி அவர்களை மேலோகத்துக்கு அனுப்ப வேண்டும், அந்த கர்மங்கள் செய்யக்கூடிய இடம். சரி, அற்புதமான நிகழ்வு. நம்ம பார்ப்போம் ஒன்னொன்னா. டோக்கன் சிஸ்டம்ல கூப்பிடுவாங்க இல்லைங்களா? நம்ம தென்னக காசிக்கு இணையான காசி தான். ஆமா, இங்குதான் அந்த இது ஆரத்தி நடந்த இடம். 271 ஆண்டுகளுக்கு பிறகு ஆரத்தி நடந்த இடம்.
சன்ரைஸ் பாருங்க, பாரத புழா ஆறு. இப்போ அந்த கங்கை மாதிரியே அந்த வைப்பு இங்கே இருக்குங்க. கங்கையில் போனால் ஒரு வைப் வருங்க, அது அப்படியே இங்கே இருக்குது. பின்னாடி எல்லாருமே பித்ரு தர்ப்பணம் பண்ணுறாங்க. இது ஒரு எமோஷ்னல் வைப் உள்ள, ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வந்து டச் பண்ண முடியும் இந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணும்போது. ஸோ இது ஒரு எமோஷ்னலான ஒரு பூஜை, அதுதான் நான் சொல்ல முடியும். நம்ம இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நம்ம பார்ப்போம். நம்ம சசிதரன் ஐயன் தான் அவருடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பண்ண போகிறாரு, அதை நம்ம பார்ப்போம். ഇനി ആ ദർപ്പണ തലയ്ക്കുന്ന കുറച്ച് പൂണ്ട് വാരിയും അവിടെ പ്രതിമയുള്ള ആൾക്കാർ അവിടെ ഇരിക്കാൻ ഞാൻ പറഞ്ഞുതരാം കേട്ടോ. ബാക്കി എല്ലാവരും അതിന്റെ കൂടെ വെള്ളം ചേർത്ത് 2 കിലോക്ക് ഇങ്ങനെ പകുത്ത് പിടിക്കും. നാളും ഇറക്ക മനസ്സിൽ ധ്യാനിക്കും. വംശപിതൃക്കളോടുകൂടി പിതൃവിനെ പിതൃലോകത്ത് വിഷ്ണുപാദത്തിങ്കിലേക്ക് തന്നെ അയക്കുന്നു എന്ന് പ്രാർത്ഥിക്കും. പറഞ്ഞോളൂ എല്ലാവരും. അസ്മിൻ പിതൃ അങ്ങനെ 3 പ്രാവശ്യം കൈകൊണ്ട് ആവാഹി നാരായണ നാമം ജപിച്ച് കൈ ഇങ്ങനെ മുകളിലേക്ക് 3 പ്രാവശ്യം ആ ദർഭട തലക്കിൽ തന്നെ മുഴുവൻ കൈ കൊടുത്തു വെള്ളം മുക്കിയെടുത്ത് ഉദാസയാമി എന്ന് പറഞ്ഞ് തളിക്കൂ. ദർഭട തലക്കിൽ പുരുഷന്മാര് പവിത്രമോദരം ഒരു കെട്ടഴിച്ച പിണ്ടത്തിന്റെ മുകളിൽ വെക്കൂലേ. 7 തലമുറ മരിച്ചുപോയി എല്ലാ പിതൃക്കൾക്കും വേണ്ടി ശേഷിച്ചവരെ വലത്തെ ഭാഗത്ത് ഒരു വെള്ളം, എള്ള് തൊട്ട് വെള്ളം, ചന്ദനം തൊട്ട് വെള്ളം, പിണ്ടം തൊട്ട് തൊഴു. മരിച്ച ആൾക്ക് വേണ്ടി എല്ലാ ധ്യാനങ്ങളും ചെയ്തു. ഓം നമോ നാരായണായ. ഇനി അവരവരെ ബലിയിലേക്ക് തിരിഞ്ഞു பித்ரு தர்ப்பணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த கரைக்கு அப்புறம் அந்த பக்கம் வந்து பிரம்மர் கோயில் இருக்கு, பிரம்மா கோயில் இருக்கு, மகாதேவர் அதாவது சிவனுக்கு கோயில் இருக்கு, இந்த பக்கம் விஷ்ணு பகவானுக்கு கோயில் இருக்கு. ஸோ இதுதான் அந்த தர்ப்பணம் கொடுக்குறவர் சொல்றவரு அங்க பார்த்து கும்பிட சொல்றாரு. பிரம்மாவை ஃபர்ஸ்ட் கும்பிட சொல்றாரு, அதுக்கப்புறம் சிவனை கும்பிட சொல்றாரு, இந்த பக்கம் விஷ்ணுவையும் கும்பிட சொல்றாரு. அதான் அதை முடிஞ்ச உடனே சொல்றாரு. ஒரு ஸ்டெப்பும் விலக்கி அழகா சொல்றாங்க ஒன்னொன்னா. ஏன்னா அந்த கேரளா அந்த தந்திர மந்திர முறை வந்து ரொம்ப பியூர், ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னா நம்ம குரூப்பில் எப்படி தான் உட்காந்து தனித்தனியாக பண்ணுறது இல்லை, ஒரு குரூப்பாக தான் பண்ணுறாங்க. அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து குரூப்பில் உட்காந்துக்க வேண்டியது தான் தர்ப்பணம் கொடுக்கணும். கருட பகவான் வந்து 4-5 பேரை இங்கே பார்த்தோம். இந்த கேமராவில் உங்களுக்கு டிஸ்டன்ஸாக தெரியும், பெருசாக தெரியாது. நாங்கள் கண்டோம். இங்கே நடக்கும்போதே அந்த கருடனை பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. நாவா முகுந்தன் இருக்கும்போது கருட ஆழ்வார் இங்கே வந்திருக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம். அம்மா சொல்கிறாங்க வியாழக்கிழமை, முதல் வியாழக்கிழமை, அதாவது பங்குனி மாதத்துடைய முதல் வியாழக்கிழமை இது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளில், அமாவாசை திருநாளில் இந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணுற காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பண்ணுறது, இது எப்படி வர்றதுங்க அப்படின்றதெல்லாம் பிற்பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது பித்ரு தர்ப்பணம் நடக்கட்டும், நடந்து முடிஞ்சோன்னா அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். சத்தியானகிட்ட உள்ளுக்குள்ள நாவா முகுந்தன் கஷேத்திரத்தையும் பார்க்க இருக்கிறோம். அது முன்னாடியே ஒரு vlogல பண்ணியிருக்கோம் நம்ம, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. ஸோ அந்த vlogோட டீட்டெயிலும் கொடுக்குறேன். அது ஒரு சாயங்கால வேலையில் வந்ததால் லைட் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு காஞ்சி இன்னைக்கு வெளிச்சத்தோடு உங்களுக்கு காட்டுறாங்க. ஓகே.
ശുദ്ധോദകം സദാ ശുദ്ധോദകം സദാ ശുദ്ധോദകം സദാ 3 നീര് കേട്ടോ. ഇനി എള്ളു കുട്ടി 3 നീര് കൊടുക്കൂ. ദർഭയുടെ തലക്കില് തിലോദകം സദാ കൈ താഴ്ത്തി ഇങ്ങനെ ഒഴിക്കും. അവരെ പ്രാർത്ഥിച്ച് ഒഴിക്കാം. തിലോദകം സദാ തിലോദകം സദാ തിലോദകം സദാ. വലത്തെ കയ്യിൽ വെള്ളം മുക്കിട്ട് പാത്രത്തിന് പറഞ്ഞോളൂ. അപ്പിയങ്ക പരിഹാരം സദാ കൊടുക്കും. ഗോദാവരി സരസ്വതി സരസ്വതി നർമ്മദേ സിന്ധു കാവേരി ജലയസ്മിൻ സന്നിധി കുരു. ഏഴ് നദികളെ രണ്ട് പാത്രങ്ങൾ கொஞ்சம் தண்ணி எடுத்து ஆளுடைய சிரசில முகத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து നിങ്ങൾ 5 പേരും പിതർലോകത്തു നിന്നും ഈ പിതൃവിനെ ആവാഹിച്ചു വരുത്തുന്നത് പറഞ്ഞോളൂ. പിതർലോകെ അസ്മിൻ പിതൃ ആവാഹയാമി. ഓം 3 പ്രാവശ്യം ആവാഹിനായി ഗർഭപീഠത്തിൽ വരുന്ന നൽകിയാണ്. ആ ഗർഭപീഠത്തിന്റെ തലഭാഗത്ത് വെക്കുമ്പോൾ എരിയിടുക്ക് വെള്ളം മുക്കിടും. പ്രേതായ ഇതം അഭ്യംഗ പരിഹാരം സദാ കൊടുക്കുതലക്കിൽ എരിയിടുക്ക് പ്രേതായ ഇതം ദന്തശോചനം സദാ കൊടുക്കുതലക്കിൽ എരിയിടുക്ക് വെള്ളം പ്രേതായ ഇതം ദണ്ഡം സദാ കൊടുക്കുതലക്കിൽ എരിയിടുക്ക് വെള്ളം പ്രേതായ ഇതം സ്നാനാജലം സദാ. തമിഴിക സ്ഥലത്ത് വെക്കുന്നതാണ്. ഇവിടെ മരിച്ച ആൾക്ക് വേണ്ടി തിരുമൂർത്തി സംഗമസ്ഥലത്ത് നീതന്മേ நம்மளுடைய சம்பிரதாயத்துல தான், இந்த கல்ச்சர்ல தான் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். அவங்களுக்கான ஸ்ராத்தத்தை இங்க செய்ய முடியும். பாருங்க, இப்படிப்பட்ட கலாச்சாரம் வேற எங்கேயுமே உலகத்துல இல்லை. இந்த பிறவில நீங்க இந்த கலாச்சாரத்துல பிறந்ததற்கு நீங்க எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த கலாச்சாரத்துல நம்ம பிறந்திருக்கோம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம வந்து டச் பண்ண முடியும். அந்த 7 முன்னோர்கள், அதாவது எங்களுடைய தாத்தா, அவருக்கு முன்னாடி தாத்தா, அதுக்கு முன்னாடி தாத்தான்ற மாதிரி 7 ஸ்டெப்ஸ், 7 ஜெனரேஷன்ஸ், 7 ஜெனரேஷன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ண முடியும் முன்னோர்களை. அந்த ஒரு கனெக்ஷனை தான் இங்க நம்ம இந்த சிராத்தம் பண்ற, இந்த தர்ப்பணம் பண்ற இந்த நிகழ்வுல நீங்க செய்யவே முடியும். இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான சயின்டிபிக், இதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. இப்படிப்பட்ட சயின்டிபிக் இந்த மாதிரியான விஞ்ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம். ഇനി നാണയിടിക്കുക
2 മണി അരി കൂട്ടുക. മരിച്ച ആളുടെ പേര്, മരിച്ച ദിവസത്തെ നാള്, ഇതിന് ഓപ്ഷൻ കിട്ടാനായി 16. ഇനി കുറച്ച് വെള്ളം തളിച്ച ഗർഭപീഠത്തിന്റെ വലതുഭാഗത്ത് നമ്മൾ വലത് കൈയുടെ ഭാഗത്ത് കൂട്ടുന്നതിനു പകരം കൈ കഴുകി കുറച്ച് എണ്ണ പിതൃഗണോ ആ വലതുഭാഗത്ത് ധ്യാനം ചെയ്യും. വംശപിതൃക്കൾക്ക് ഉച്ഛിഷ്ട അവിടെ 3 പ്രാവശ്യം നടക്കുന്ന 3 പ്രാവശ്യം മുഴിഞ്ഞ് അത് ദർഭട തലയ്ക്ക് മുകൾ ഭാഗത്ത് വയ്ക്കുക. അഗ്രത്തിൽ വെക്കുക. ആ ദർഭട തലയ്ക്ക് 9 പ്രാവശ്യം നവജലം 9 പ്രാവശ്യം മനസ്സിൽ സങ്കല്പിക്കുക. നിങ്ങളുടെ നടുക്കിലേക്ക് തുള്ളി വെക്കുക. 15 പ്രാവശ്യം തുള്ളി വെക്കുക കേട്ടോ. 15 പ്രാവശ്യം വെക്കുന്ന ആളുകൾ ആ ദർഭട തലക്കിൽ തന്നെ മുഴുവൻ കൈ കൊടുത്തു. കുറച്ച് വെള്ളം മുക്കിയെടുത്ത് ദാസയാമി എന്ന് പറഞ്ഞ തലി പുരുഷന്മാര് പവിത്രബോധനം ഒരു കെട്ടഴിച്ചപ്പെട്ടെത്തുന്ന மும்மூர்த்திகளும் இருக்கிற ஒரே ஸ்தலம்ங்க இது. அங்க நீங்க இந்த கேமரால தூரமா தெரியுது. அங்க நீங்க பாக்குறது ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பிரம்மாவுடைய திருக்கோயில். அதுக்கப்புறம் மகாதேவர் சிவாவுடைய திருக்கோயில். இங்க விஷ்ணு பகவான் நாவா முகுந்தனுடைய திருக்கோயில். மும்மூர்த்திகளையும் இருக்கிற ஸ்தலம். அதனாலதான் இங்க வந்து மாமங்கம் அப்படின்னு இந்த 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற அந்த மகாமகம் போலவே, கும்பமேளா போலவே இங்க மாமங்கம்னு நடக்குது. ஸோ அடுத்து 2028 இருந்தீங்கன்னா இந்த மகா கும்பமேளா, கேரள கும்பமேளாவை நீங்க கலந்துக்கலாம். குறிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போடுவோம். அந்த சமயத்துல நீங்களும் இங்க வரலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மண்ணில இருந்த இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாவாமுகுந்தனோட மண்ணில இருந்து, நாவாமுகுந்தன் மண்ணில் பிறந்து வளர்ந்து உங்ககிட்ட இருந்து பெறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 வாரம் முன்னுக்கு கீ வந்து ஆத்துல குளிக்கும்போது போயாச்சு. அப்ப உள்ளுக்கு வரும்போது தான் தெரியும். உள்ள போனா தீ கிடைக்காது இல்லையா? அந்த கீ கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. அந்த வேண்டுதல் பண்ணி மறுபடியும் போய் ஆத்துல போன பொருள் கிடைக்குமா? அந்த பொருள் வந்து மறுபடியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதாவது கஜேந்திரனுக்கும் லட்சுமிக்கும் போட்டி, யார் மிக அதிகமாக தாமரை பூ கொடுப்பாங்க பகவானுக்கு அப்படின்னு சொல்லி.
சிவபெருமாள் தான். இங்க இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர் தான். கரெக்ட் நேர் ரேகையில தான் சிவகோயில் இருக்கிறது. திருப்பரங்கோடு. ஒரு பிராமணனுக்கும் ஒரு கீழ்ஜாதி பெண்ணுக்கும் 12 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 குழந்தைகளை பிறக்கும்போது அவர் கேட்பார், வாய் இருக்கா அப்படின்னு கேட்பார். வாய் இருக்குன்னா போட்டு வந்துரு அப்படின்னு. இதை வந்து அவருடைய காதலை வந்து நம்ம வந்து நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை அவர் காதலை சொல்லி அவர் சிவபெருமான்ட்டு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. சுகர் திருமேனி, சரி, சபரிமலை மேல்சாந்தி, அது இல்லாம 271 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பமேளா நடந்தது இங்க.